இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. கனடாவில் நீங்கள் வாழும் மாகாணம் உங்கள் ஓய்வு வாழ்க்கையில் நிதிநிலையை பெரிதும் பாதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? பல மூத்த குடிமக்களுக்கு நிலையான வருமானத்தில் வாழ்வது இன்று மிகவும் கடினமாக வருகிறது. வீடு, உணவு, மருத்துவம் போன்ற செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இன்று நிதி ரீதியாக அதிகமாக சிரமப்படும் கனடாவின் 5 மாகாணங்களை பார்க்கலாம். முதலாவது ஒன்டாரியோ மாகாணம். ஒன்டாரியோ மூத்த குடிமக்களுக்கு மிகவும் செலவு அதிகமான மாகாணங்களில் ஒன்று. டொரண்டோ, ஒட்டவா போன்ற நகரங்களில் வீட்டு விலை மிகவும் உயர்ந்துள்ளது. மேலும் வருடந்தோறும் சொத்து வரியும் அதிகரித்து வருகின்றது. சில உதவி திட்டங்கள் இருந்தாலும் பலருக்கு தினசரி செலவுகள் சமாளிக்க சிரமமாக உள்ளது. காரணம், அங்கு இருக்கும் வருமான வரி விதி மற்ற மாகாணங்களிலும் பார்க்க கூடுதலானது. அதாவது 8% கூடுதலாக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். நீங்கள் எந்த பொருளை வாங்கும் பொழுதும் கொடுக்க வேண்டி வரும். இரண்டாவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா. அழகான இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற இந்த மாகாணம் மிகவும் செலவானது ஆகும். வான்கூவர், விக்டோரியா போன்ற நகரங்களில் வீட்டு விலை மிகவும் அதிகம். மேலும் போக்குவரத்து செலவும் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக மலைப்பகுதிகளில். இதனால் பல மூத்தவர்கள் அடிப்படை வாழ்க்கை செலவுகளையே சமாளிக்க கஷ்டப்படுகின்றார்கள். இங்கும் 7% நீங்கள் கூடுதலாக செலுத்த வேண்டி வரும். நோவா ஸ்கோஷியா. இங்கு வீட்டு விலை குறைவாக இருந்தாலும் மற்ற செலவுகள் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. பொது போக்குவரத்து வசதி குறைவாக இருப்பதால் கார் வைத்திருப்பது அவசியமாகின்றது. இதனால் கூடுதல் செலவுகள் ஏற்படுகின்றன. மேலும் கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை பெற நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. நாலாவதாக கியூபெக். கியூபெக் மாகாணத்தில் குறிப்பாக ஆங்கிலம் பேசும் மூத்தவர்களுக்கு மொழி சிக்கல் இருக்கலாம். மேலும் இங்கு வருமான வரி அதிகமாக இருப்பதால் ஓய்வு வருமானம் குறைகின்றது. சில சேவைகள் மலிவாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் வசதிகள் குறைவாக உள்ளன. இதனால் தேவையான செலவுகளுக்காக அதிக செலவில் பயணம் செய்ய வேண்டி உள்ளது. கியூபெக் மாகாணத்தை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு நான் உங்களுக்கு அறிய தரவிருக்கின்றேன். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. இங்கு ஆங்கிலம், பிரெஞ்சு இரண்டும் மொழியாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இங்கு ஆங்கிலம் கற்க விரும்புவோர்களுக்கு அதற்கான வசதிகள் அரசாங்கமே உங்களுக்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான சலுகைகளை உங்களுக்கு வழங்கும். எனவே பிரெஞ்சு மொழியை படிக்க விரும்புவோர்கள் இங்கு படிக்கலாம். அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அநேகமான பேர்கள் ஐக்கிய ராஜ்யத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபடியால் அவர்களுக்கு ஆங்கிலம்தான் வேணும் என்ற முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாவது 5வது நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லபடோர். இந்த மாகாணத்தில் உணவு மற்றும் வீட்டு சூடாக்க செலவுகள் மிகவும் அதிகம். நீண்ட குளிர்காலம் காரணமாக மின்சார செலவு அதிகரிக்கின்றது. மேலும் பொருட்கள் கொண்டு வருவதற்கான செலவு காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. பகுதி நேர வாய்ப்புகளும் குறைவாக இருப்பதால் கூடுதல் வருமானம் பெறுவது கடினமாகிறது. இவையெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இங்கு வந்து வாழ இருக்கும் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் கவனத்துக்கு இதை நான் அறிய தருகின்றேன். இதே வேளையில் நீங்கள் அல்பர்டா மாகாணத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அல்பர்டா மாகாணத்தில் ஒன்டாரியோ, வான்கூவர் மற்றும் சில இடங்களில் இருப்பதை போன்ற 8% அதிகமாகவோ அல்லது 7% அதிகமாகவோ எந்த உணவுப் பொருட்களோ மற்றும் இதர பொருட்கள் சேவைகளுக்காக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அதே வேளையில் இங்கே 5% தான் எல்லாவற்றுக்கும் பொது விதமான நீங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு 5% தான் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்குமே ஒழிய அதற்கு மேல் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
அதை அல்பர்டா மாகாணத்தில் இருக்கும் மக்கள் அதை வரவிடவும் மாட்டார்கள். இது எனக்கு தெரிந்த நான் இங்கு இருப்பதால் எனக்கு தெரிந்தபடியால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஓய்வு வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பலருக்கு நிதி அழுத்தம் ஒரு தினசரி சவாலாக மாறியுள்ளது. சரியான மாகாணத்தை தேர்வு செய்வது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் தயவு செய்து உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். எனது இணையதளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து தயவு செய்து பார்ப்பது மட்டுமின்றி உங்களது கருத்துக்களையும் தெரிவித்தீர்களே ஆனால் அது எனக்கு மிகவும் முக்கியமானது. அதை கொண்டுதான் நான் என்ன செய்யலாம், நான் ஏதாவது தவறுபட்டிருந்தால் அல்லது உங்களது கருத்தை கேட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நடக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.